அனைவருக்கும் வணக்கம். கலைவாணி போலீஸ் அகாடமியிலேருந்து பார்த்தீங்கன்னா Ssc Gd 2025-26க்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நவம்பர் 17ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது எங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் டு மார்ச் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் கிளாஸஸ் இருக்கும். ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான். உங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? Ssc Gd பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நவம்பர் வந்து அவங்க அஃபிஷியல் கேலண்டரில் சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம் ஆனுவல் பிளானரில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எலெக்ஷன்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்டேட்டில் எலெக்ஷன் போயிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் ஆர் டிசம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய வந்து டிலே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி மேஜராக எலெக்ஷன் போகுது, வேறு ஏதாவது இஷ்யூஸ் போகுதுன்னா மட்டும் டிலே ஆகும். உங்களுக்கு வந்து இப்போ எலெக்ஷன் இருக்கிறதுனால நவம்பர் எண்ட் ஆர் டிசம்பரில் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ Ssc Gd பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் இப்போ எழுதி முடிச்சிருப்பீங்க. இப்போ ஜிடிக்கும் Ssc Gdக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜிடி ப்ளஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான், ஹைட்டு சேம் தான். ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து 3 ஈவெண்ட் கொடுத்து அதுக்கு மார்க்லாம் கொடுக்குறாங்க. SSC பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரன்னிங் மட்டும்தான், அது வந்து எலிஜிபிலிட்டி மட்டும் தான் செக் பண்ணுறாங்க. அவ்வளோ டைமில் நீங்கள் அந்த 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட்டீங்களா, ஃபீமேல்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது கவர் பண்ணிட்டீங்களா, அந்த எலிஜிபிலிட்டி மட்டும் தான் செக் பண்ணுறாங்க. நீங்கள் ரிட்டன் கட் ஆஃப் நல்லா எடுத்தாலே போதும். உங்களுக்கு ஜிடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான். உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கான மார்க் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 கேள்வி எழுதுவீங்க, உங்களுக்கு வந்து 160 மார்க். புரியுதுங்களா? ஸோ 160க்கு வந்து நீங்கள் மார்க் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60%. சரிங்களா? நீங்கள் இதில் பாதி பர்சன்டேஜ் போட 80 மார்க். சரிங்களா? நீங்கள் ஒரு 90 அந்த ரேஞ்சில் மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து Ssc Gdயில் வந்து கிளியர் ஆகும். என்ன இதில் ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அதர் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் 10th குவாலிஃபிகேஷன் அவங்க வாங்குற சேலரி விட அதிகமான சேலரி தான் இருக்கும். அது நிறைய அலவன்சஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒர்க்கு பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஆர் இருக்குது, டிஎஸ்பி இருக்குது, ஜெயில் வார்டன் இருக்குது, ஃபயர் இருக்குது. 4 டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அங்கே நம்ம Ssc Gd பிளான் பண்ணிட்டீங்கன்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இருக்குது, அசாம் ரைஃபிள்ஸு, இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள போஸ்டிங் வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஏர்போர்ட் டியூட்டி வரும், பெரிய பெரிய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அங்கே வரும், உங்களுக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வரும். சரிங்களா? ஸோ எங்கே அப்படிங்கிற ப்ரையாரிட்டி கிளியராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சார் எனக்கு இந்த போஸ்டிங் வந்து வேலை எங்கே இருக்கும், இதோட வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அகாடமி டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வயசு 18க்கு மேலே இருக்குது, 18, 26, உங்களுக்கு SC STனா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ட்ரை பண்ணி எழுதியும் பார்க்கலாம் உங்களுக்கு. ஏன்னா கட் ஆஃப் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான். இப்போ நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் எழுதுறீங்கன்னா 70க்கு 60, 61க்கு மேலே மார்க் எடுக்கும். நியர்லி வந்து 88 to 90% மேலே மார்க் இருந்தால் தான், 90% வச்சுக்கோங்க, மார்க் இருந்தால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும், 90%. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சரிங்களா? ஒரு 60 to 70% ஓவரால் மார்க் நம்ம எடுத்துட்டாலே உங்களுக்கு 160க்கு ஒரு 90க்கு மேலே நம்ம மார்க் எடுத்துட்டாலே நமக்கு வேலை கிடைக்கும். ரன்னிங் ப்ராக்டிஸும் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களா? ஏன்னா இப்போது ரன்னிங் வந்து உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கும்போது அது கண்டினியூஸ் ரன்னிங் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஓட முடியும். ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பிசி எக்ஸாம் கொஞ்சம் ஆவரேஜாக பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிடி எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்க, எனக்கு வந்து வேறு குவாலிஃபிகேஷன் இல்லை சார், டிப்ளமோ ஐடி தான் இருக்குது, இல்லை நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் போகணும், நான் பிசி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் பட் எனக்கு கிளிக் ஆகலை அப்படிங்கும்போது இந்த அப்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து இதை சீரியஸாக எடுத்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம அகாடமியில் வந்து நவம்பர் 17th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 100 days பிளான் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்ச் வரைக்குமே உங்களுக்கு போகும். கண்டினியூஸ் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கான ஷெடியூல் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுபடி தான் கிளாஸஸ் போகும், ஃபிசிக்கல் ட்ரைனிங் போகும். ஏன்னா ஒரே கேம்பஸ்லேயே உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்ஸ் வந்துடும், ஸ்டடி ஹால் வந்துடும், ஹாஸ்டல் வந்துடும், ப்ளஸ் வந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கான கிரவுண்டு வந்துடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அட்டென்ஷனோட படிக்க முடியறதில்ல, ப்ளஸ் வந்து டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். செல்ஃபாக படிக்கிறாங்க பட் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியாது, டெடிக்கேட்டடாக படிக்க முடியாது, ஒரு 1 hour கூட அட்டென்ஷனோட உட்காந்து படிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஒரு என்விரான்மெண்ட் அந்த கரெக்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் இருக்கும்போது
பார்த்தீங்கன்னா உங்களால் நல்லா கிளியர் பண்ண முடியும். மற்ற எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ராப்பரான எஃபர்ட் போட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலே பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் Ssc Gd பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்கமிங்கில் வந்து ஓவரால் த்ரூ அவுட் இந்தியா வந்து 56,000 வேகன்சி சொல்லியிருக்காங்க, டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 7,000 to 8,000 வேகன்சி வரும். சரிங்க, எக்ஸாக்டாக அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ வேகன்சி அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் வரப்போகுதுன்னு நமக்கு ஒரு ஆனுவல் பிளான்லேயே தெரியுது அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சிக்கலாம், இல்லைனா வந்து அப்ளை பண்ணிட்டு ஆரம்பிச்சிக்கலாம்னு நினச்சிங்கன்னா பெரிய ரிசல்ட் அட்டெம்ப்ட் தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பிசி எக்ஸாமே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் எழுதுனாங்க. ஆனால் அவங்க வேலை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 3,500 தான், அந்த ரேஞ்ச் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 3,500 வந்து உள்ளே போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் படித்தவங்க, ஃபுல்லாக ரெடியானவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். புரியுதுங்களா? இது இல்லாமல் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆரம்பித்தவங்க 1 மந்தில் ஆரம்பிச்சிருவங்க என்ன தோணுன்னு படித்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அட்டெம்ப்டாக தான் போகும். அது வந்து அவங்க அந்த 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 வேகன்சி அவங்க ரெக்ரூட்மெண்ட்டே வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். புரியுதுங்களா? ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் பிளான் பண்ணாலும் அட்வான்ஸாக ஆரம்பிக்கிற ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஜிடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிடி ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருக்குது, நான் ஃப்ரெஷ்ஷாக ஜிடி ஆரம்பிக்கணும் சார், எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கூட எங்கள் அகாடமி காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நவம்பர் 17th ஆரம்பிக்குது. அது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு என்கொயரி பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அகாடமி காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு அதுக்கான எஃபர்ட் வந்து கரெக்டான ப்ராப்பர் எஃபர்ட்டை வந்து நம்ம போட்டிருக்கணும். ஃபோக்கஸ்டு ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வேணும். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் ஒர்க் மூலமாக தான் அது நடக்கும். சரிங்களா? ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட், படிக்கிறதுக்கான என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸில் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டை வந்து நம்ம அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணக்கூடிய Ssc Gd பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். சரிங்களா? ஸோ எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறவங்க இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் கூட அகாடமி காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ.